ராணுவ வீரர் ஒருவர் மரணமடைந்த சம்பவத்தில் குற்றச்சாட்டு இருப்பின் அரசு எந்தவித சமரசமும் செய்யாது என்று துணை பிரதமர் டாக்டர் அமர் ஜாகிர் அமீடி தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் கார்பரல் ஒருவரால் தாக்கப்பட்டதாக நம்பப்படும் ராணுவ வீரர் 24 வயது முகமது அமீருல் ராசிக் ரோசா பிந்தி உயிரிழந்த சம்பவத்தை அரசு மிக கவனமாக எடுத்துக் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். உடல் வன்முறையை உள்ளடக்கிய ஒழுக்க நடவடிக்கைகள் எந்த விதத்திலும் அனுமதிக்கப்படாது என்று அவர் தெரிவித்தார். அனைவரும் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் விதிமுறைகளுக்கு வெளியான செயல்கள் ஏற்கப்படாது என்றும் அவர் கூறினார். ஜெலோபோ நாடாளுமன்ற தொகுதி ஹரிரயா திறந்த இல நிகழ்வில் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். முன்னதாக அமீருல் கடுமையான காயங்களால் கோமா நிலையில் சுல்தான் ஹாஜி அமாத் ஷா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் பின்னர் உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியானது. கடந்த மார்ச் 30ஆம் தேதி ராயல் மலாய் ரெஜிமெண்டின் 25வது படைத்தளத்தில் நடந்த தாக்குதல் சம்பவமே இந்த மரணத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலில் கடமையின் மீது ஏற்பட்ட அதிருப்தியால் 37 வயதான இளைய நிர்வாக அதிகாரி வன்முறையை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுங்கைபுலோ சிறையிலிருந்து தப்பி ஓடிய பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த கைதியை தேடும் நடவடிக்கைகளை காவல்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. சந்தேக நபரை கண்டுபிடித்து கைது செய்யும் நடவடிக்கைகள் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் வழிநடத்தலில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சுங்கைபுலோ மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரண்டன் முகமது ஹபீஸ் முகமது நோர் தெரிவித்துள்ளார். மேலும் சந்தேக நபர் வெளிநாடு தப்பிச் செல்லாதவாறு நாட்டின் அனைத்து எல்லை நுழைவு புள்ளிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக சம்பந்தப்பட்ட அமலாக்க அமைப்புகளுடன் ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பொதுமக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்பாமல் இருக்குமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். நேற்று வெளியிடப்பட்ட தகவலின்படி தப்பியோடிய கைதி முகமது ஹசான் ஆரஞ்சு நிற டி ஷர்ட் மற்றும் கருப்பு நிற கால் சட்டை அணிந்த நிலையில் கடைசியாக காணப்பட்டுள்ளார். அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் உள்ளன. இதில் பாலியல் குற்றங்கள், கொள்ளை மற்றும் குடிநுழைவு சட்ட மீறல்கள் உள்ளிட்டவை அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெலுத்தோங் பகுதியில் உள்ள தமான் ஸ்ரீ பேரா அடுக்குமாடி குடியிருப்பில் 5வது மாடியிலிருந்து கீழே விழுந்த 53 வயது நபர் கடுமையாக காயமடைந்தார். இச்சம்பவம் நேற்று மாலை நிகழ்ந்துள்ளது. இதனை அடுத்து சுமார் 7 மணி அளவில் 8 பேர் கொண்ட மீட்பு குழு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மயக்க நிலையில் இருந்த அந்த நபரை கட்டிடத்தின் முதல் மாடி கூரையிலிருந்து மீட்டு மருத்துவ குழுவிடம் ஒப்படைத்ததாக செயல்பாட்டு அதிகாரி அக்மால் நசூஜான் தெரிவித்தார். பின்னர் அவர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். அந்த நபர் மனநல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று அவரது தாய் தெரிவித்துள்ளதாக அதிகாரிகள் கூறினர். சபா லகாடத்துவில் நேற்று மாலை 5 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தார் மற்றும் 7 பேர் காயமடைந்தனர். மாலை 4:55 மணி அளவில் தங்களுக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும் அதைத் தொடர்ந்து 11 பணியாளர்களை சம்பவ இடத்திற்கு அனுப்பியதாகவும் லகாடத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் சும்ஜோவா ரஷீத் தெரிவித்தார். இந்த விபத்தில் எதிர் திசைகளில் பயணித்த ஒரு லாரி, 2 கார்கள், ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் பான்போனியோ நெடுஞ்சாலை கட்டுமான தளத்தில் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு அகழ்வு எந்திரம் ஆகியவை சம்பந்தப்பட்டிருந்தன. சம்பவ இடத்தில் 2 பெண்கள் கண்டெடுக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவர் உயிரிழந்ததை மருத்துவ அதிகாரிகள் உறுதி செய்தனர். மற்றொருவர் காயமடைந்திருந்தார். குழுவினர் வருவதற்கு முன்பே லாரி ஓட்டுநர் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஆகியோரும் பொதுமக்களால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். 2வது காரில் இருந்த 3 ஆண்களும் அகழ்வு எந்திர ஓட்டுநரும் காயம் இன்றி தப்பினர். மத்திய கிழக்கு மோதலின் பொருளாதார தாக்கத்தை தணிக்க உதவும் வகையில் ஒவ்வொரு தொகுதிக்கும் வாரம் தோறும் 15,000 ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பகாங் மந்திரி பசார் வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் அறிவித்ததை தொடர்ந்து நெருக்கடியான காலங்களில் பகாங் அரசாங்கம் அரசியல் செய்வதாக பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிதி எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நேரடியாக செல்லாமல் எதிர்க்கட்சி வசமுள்ள தொகுதிகளில் உள்ள ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மட்டுமே செல்லும் என்று அவர் கூறினார். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை மக்கள் எதிர்கொள்ள உதவும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தேவை. இருப்பினும் இந்த உதவி அரசாங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மட்டுமே செல்லும் என்று அவர் தெரிவித்திருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது. மக்கள் இன்னல்களை எதிர்கொள்ளும் இந்த நேரத்தில் பகாங் பாரிசான் நேஷனல் அரசாங்கம் இன்னும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது என்பதையே இது காட்டுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இது மக்களின் ஆணையை அவமதிப்பது மட்டுமல்லாமல் நலத்திட்ட உதவிகள் ஆளும் கட்சியின் அரசியல் நலன்களுக்கு சேவை செய்யும் ஒரு கருவியாக மாறிவிட்டது என்ற எண்ணத்தை உருவாக்குகிறது என்று அவர் நேற்று தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார்.
சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் தங்கள் தொகுதி மக்களுக்கு விநியோகிப்பதற்காக அரிசி, எண்ணெய், சர்க்கரை மற்றும் மாவு போன்ற அடிப்படை உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு வாராந்திர ஒதுக்கீடான 15,000 ரிங்கிட் வழங்கப்படுகிறது என்று வான் ரோஸ்டி கூறியதாக சினார் ஹரியான் முன்னதாக செய்தி வெளியிட்டது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற ஆரிரயா ஐடில் ஃபித்ரி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்த ஒதுக்கீட்டின் மூலம் ஒவ்வொரு பிரதிநிதியும் வாரந்தோறும் சுமார் 300 பேருக்கு உதவ முடியும் என்றும், பொருளாதார நிலைமை இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை இது தொடரும் என்றும் வான் ரோஸ்டி தெரிவித்தார். ஜொகூர் பாரு ஸ்கூடாய் பண்டார் சலாசா ஜெயாவில் உள்ள ஒரு மேல்நிலைப் பள்ளிக்கு வெளியே நேற்று ஏற்பட்ட சண்டை தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக 2 பெண்கள் மற்றும் 13 சிறுவர்களை காவல்துறையினர் காவலில் வைத்துள்ளனர். மதியம் 12:45 மணிக்கு இச்சம்பவம் குறித்த தகவல் கிடைத்ததை அடுத்து 12 முதல் 37 வயதுக்குட்பட்ட சந்தேக நபர்களை நூசா பெஸ்தாரி மற்றும் இஸ்கண்டார் புத்ரியில் காவலில் வைத்ததாக இஸ்கண்டார் புத்ரி காவல் நிலைய தலைவர் எம் குமரேசன் தெரிவித்தார். பள்ளி நேரம் முடிந்த பிறகு சந்தேக நபர்களில் ஒருவர் அறையப்பட்டதை தொடர்ந்து இச்சண்டை தொடங்கியதாக நம்பப்படுகிறது என்று அவர் கூறினார். விசாரணைக்கு வசதியாக அந்த பெண்கள் 3 நாட்களுக்கும், அனைத்து சிறுவர்களும் இன்று முதல் 4 நாட்களுக்கும் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இந்த வழக்கு தண்டனை சட்டத்தின் 147 மற்றும் 323 பிரிவுகளின் கீழ் முறையே கலவரம் செய்தல் மற்றும் தானாக முன்வந்து காயம் ஏற்படுத்துதல் ஆகிய குற்றங்களுக்காக விசாரிக்கப்பட்டு வருகிறது. முன்னதாக இச்சம்பவம் தொடர்பான 29 வினாடி காணொளி முகநூலில் வைரலானது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.